ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1955 சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் காவேரி, முதல் தேதி, உலகம் பலவிதம், மங்கையர் திலகம், கோட்டீஸ்வரன், கல்வனின் காதலி ஆகிய திரைப்படங்கள். மங்கையர் திலகம் திரைப்படம் தவிர மற்ற படங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல. அந்த வரிசையில் கோட்டீஸ்வரன் திரைப்படம் 1955 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, எஸ் பாலச்சந்தர், ராகினி, ஸ்ரீராம், ருஷேந்திரமணி, கே.ஏ. தங்கவேலு, ஷர்மா, சச்சு மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. கானத்தாலே காதலாகினேனே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் கோட்டீஸ்வரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். ஜிக்கி அவர்கள் இந்த பாடலை அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் காட்சியில் பத்மினி அவர்களுடைய நடிப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கும். பணமேதான் ஜீவனாடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கோட்டீஸ்வரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். எஸ்.வி. வெங்கட்ராமன் இசையில் தஞ்சை ராமையாதாஸ் வரிகளில் பி. லீலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. லீலா அவர்களின் இனிய குரலில் மிக அருமையான ஒரு பாடல். பத்மினி அவர்களுடைய நடனம் பாடலுக்கு ஏற்ற வகையில் ரசிக்க வைக்கும். பாடல் எழுதியவர்களாகட்டும், இசையமைத்தவர்களாகட்டும், பாடியவர்களாகட்டும், பாடலுக்கு நடித்தவர்களாகட்டும் எல்லாருமே பொறுப்போடு செயல்பட்டதால் தான் இன்னைக்குமே நம்மளால இது போன்ற பாடல்களையும் காட்சிகளையும் ரசித்து மகிழ முடிகிறது. கோட்டீஸ்வரன் படத்துல பாபநாசம் சிவன் எழுதிய என் உடலும் உள்ள காதலும் உனக்கே சொந்தம் உறுதி கண்ணா அப்படின்ற பாடலை பாடியிருக்கிறாங்க எம்.எல். வசந்தகுமாரி அவர்கள். பாடலுக்கு இசை எஸ்.வி. வெங்கட்ராமன். பாடல்ல சுத்த சாவேரி, மாயா மாளவ கவுளை, ஆனந்த பைரவி ராகங்கள் ராக மாளிகையாக அமைஞ்சிருக்கும். கோட்டீஸ்வரன் திரைப்படத்துல ராகினி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் இந்தியில பிரபல நடிகையும் கூட. திருவிதாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு அழைக்கப்படும் லலிதா, பத்மினி, ராகினி சகோதரிகள்ல 3 பேர்ல இளையவர் இவங்க தான். பத்மினி அளவுக்கு இவங்க பிரபலமாக முடியவில்லை அப்படின்னாலும் பல படங்கள்ல ஜே.பி. சந்திரபாபு, கே.ஏ. தங்கவேலு போன்ற பல பிரபல நகைச்சுவை நடிகர்களுடன் இணைந்து நகைச்சுவை நடிப்புல கொடி கட்டி பறந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க ராகினி. வீரபாண்டிய கட்டபொம்மன், தூக்கு தூக்கி, மாங்கல்ய பாக்கியம், காவேரி, சிங்காரி, மந்திரகுமாரி, பரிசு, கோட்டீஸ்வரன், நல்ல தீர்ப்பு, மங்கையர் திலகம், ஏழை பங்காளன், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, பொன்னி போன்ற படங்கள்ல இவர் நடித்து வெளிவந்த வெற்றி படங்களாகும். ராகினியுடன் இந்த திரைப்படத்தில் நடிச்சது மிகவும் அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சிவாஜி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆசை கனவுதான் பலிக்குமா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கோட்டீஸ்வரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை பி. சுசீலா அவர்கள் அருமையாக பாடியிருப்பாங்க. தமிழ் சினிமாவின் முதல் இசையமைப்பாளர் அப்படின்னு பெயர் எடுத்த எஸ்.வி. வெங்கட்ராமன் தந்த இனிய தனித்துவம் மிக்க மெல்லிசை பாடல் இது. பகவானே கேளையா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் கோட்டீஸ்வரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். பாடலாசிரியர் தஞ்சை ராமையாதாஸ், இசை எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். இந்த பாடலை பி. லீலா அவர்கள் அருமையாக பாடியிருப்பாங்க. தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய வந்தது யோகம் வாழ்விலே காத்திருந்த கமலாவுக்கு அப்படின்ற பாடலை ஜிக்கி மற்றும் பி. லீலா அவர்கள் இணைந்து பாடியிருப்பாங்க. பாடலுக்கு இசை எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். பத்மினி, ராகினி இணைந்து நடித்த ஒரு பாடல். கோட்டீஸ்வரன் பட வீடியோவில் இந்த காட்சி இல்லை அப்படின்றது ஒரு அபூர்வமான செய்தி. கோட்டீஸ்வரன் திரைப்படத்தில் தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பகவானே கேளையா, பச்சோந்தி உலகிலே, பணமேதான் ஜீவனாடி அப்படின்ற பாடலை பி. லீலா அவர்கள் பாடியிருப்பாங்க. பாடலுக்கு இசை எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.